சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதியின் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். துணை முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு உதயநிதிக்கு கிடைக்குமா? அது மட்டுமல்ல, மூத்த நிர்வாகிகள் பேச்சை இனி திமுகவின் நிர்வாகிகள் கேட்க கூடாது. அதாவது பொன்முடி, KN நேரு, துரைமுருகன் இவர்களது நேரடியான உத்தரவை கேட்கக்கூடாது, தொண்டர்கள் அதைபடி செய்யக்கூடாது என்றும், காவல்துறை அதிகாரிகளை யாரும் மிரட்டவோ அடிபணியவோ வைக்கக்கூடாது என்றும் பேசியுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம், சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி ஒட்டுமொத்தமாக யாருடன் வைக்கப் போகிறது என்பது இறுதி நேரத்தில் கூட எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பாக இளைஞர்கள் இந்த முறை அதிகளவு ஓட்டுக்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும், தமிழக வெற்றிக்கழகம் அதிமுகவுடன் இறுதியாக கூட்டணி வைத்துவிட்டால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிவிடும். உதயநிதி அவர்கள் துரைமுருகனின் பேச்சை இனி யாரும் கேட்க வேண்டாம், பொன்முடி அவர்களது பேச்சை யாரும் கேட்க வேண்டாம் என்று ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக திமுகவின் ஓட்டுக்கள் குறைந்து வருவதாகவும், திமுகவின் நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு எதிரான மனநிலை உருவாகிவிட்டதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் யாரும் திமுகவிற்கு ஓட்டுக்களை போட மாட்டார்கள். ஆனால் திமுக ஒரு தொகுதியில் 100 கோடி வரை செலவு செய்வதற்கு முன்வந்துள்ளது. மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கடைசி நேரத்தில் திமுகவிற்குத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்ற நினைப்பு உதயநிதிக்கு இருக்கிறது. ஆனால் இந்த முறை மக்கள் திமுகவிற்கு ஒரு ஓட்டிற்கு 10,000 ரூபாய் வழங்கினாலும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள் என்பதை தற்பொழுது ஆணித்தரமாக நம்மால் கூற முடியும். 525 வாக்குறுதிகளில் 75% திமுக நிறைவேற்றியிருக்கிறதா, அல்லது 50% திமுக நிறைவேற்றியிருக்கிறதா, 20% கூட நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். உதயநிதி அவர்கள் என்னதான் மக்களிடம் பொய்யும் புரளியும் வாக்குறுதியும் கொடுத்தாலும் இனியும் திமுகவிற்கு ஆதரவாக மக்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள் என்றும் எடப்பாடி கூறியுள்ளார்.